ஒரு இதை கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த ஒரு தரப்பு கும்பல் வர்ணம்னா என்ன, இறைவன் படைத்த வர்ணம்னு ஒண்ணு இருக்கு. தலையில பிறந்தவன் அவன், நெஞ்சில பிறந்தவன் அவன், தொடையில பிறந்தவன் இவன், காலில் பிறந்தவன் அவன்னு ஒரு பெரிய இஷ்யூ ஓடிட்டு இருக்குல்ல, நிறைய பேர் சொல்றாங்கல்ல. அதனுடைய உண்மையான புரிதல் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். பகவத்கீதையில பகவான் சொன்னார், நான் 4 வர்ணங்களை 4 வர்ணங்களாக படைத்திருக்கிறேன்னு சொன்னார். ஆனா அத ஒரு கிறிஸ்தவ பாதிரியார் என்ன விளக்கம் கொடுக்கிறாருன்னா, ஜாதியை உருவாக்குனதே கிருஷ்ணன் தான், இந்த ஜாதிங்கிறத உருவாக்குறதே கிருஷ்ணன் தான் உருவாக்கி விட்டான் அப்படின்னு ஒரு கிறிஸ்தவ பாதிரியார் ஒரு மேடையில ரொம்ப மோசமா பேசுறாரு. கிறிஸ்தவத்துக்கு ஜாதியே கிடையாது, ஆனா இந்து மதத்துல கிருஷ்ணன் கடவுளே ஜாதியை உருவாக்கி இருக்கான் அப்படின்னு அவர் பேசுறாரு. ஆக்சுவலா பகவத்கீதையில பகவான் சொல்றதுக்கு முன்னாடியே ரிக் வேதத்துல புருஷ சூத்திரம்னு ஒண்ணு இருக்கு. ரிக் வேதத்துல நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த உலகம் தோன்றிய நாள்ல வேதம் இருக்கு, ஒலி வடிவத்துல இருக்கு. அந்த ஒலி வடிவத்துல இருந்த வேதங்களை தொகுத்தவர் தான் வியாசர். அவர் புதுசா ஒண்ணு எழுதல. அப்ப ரிக்வேதத்துல புருஷ சூக்தத்துல இத எழுதியிருக்கு. என்ன எழுதியிருக்கு? 4 வர்ணங்கள் மனித படைப்பிலே. என்ன வர்ணம்லாம்? தலையில் பிறந்தவன் பிராமணன், வேதியர். நல்லா புரிஞ்சுக்கணும், பிராமணன்ங்கிறது ஒரு ஜாதி கிடையாது. நான் அடுத்த சொல்றேன். அத தலையில் பிறந்தவன் பிராமணன், வேதியர் அப்படின்னு ஒண்ணு முதல்ல தொடங்குது. தலையில் பிறந்தவன் பிராமணன், வேதியர். அவனுடைய கடமை என்ன? அவங்க அறிஞர்கள், பூசாரிகள், கல்வி பணிகள், வேத விற்பனர்கள், இவங்களை எல்லாம் பகவான் சொல்றாரு, இவங்க பிராமணர், வேதியர்னு சொல்றார். தலையில் பிறந்தவன், சரிதானே? அடுத்தது சத்திரியர், அரசன், ரூலிங் பார்ட்டி, அரசன். அவன் யாரு? போர் வீரர்கள், ஆளுநர்கள், அரசன், சக்கரவர்த்தி, போர் வீரர்களையும் சேர்த்து தான் சொல்றார், அரசன் மட்டும் இல்ல. அதாவது சோல்ஜர்ஸ், யாரெல்லாம் வீரத்துக்கு சம்பந்தப்பட்டவங்களோ அவங்களெல்லாம் சத்திரியன் அப்படின்னு சொல்றார். வைசியர், வணிகர் அப்படின்னு ஒரு குரூப்பை சொல்றார். 3வது வைசியர். அவங்க யாரு? வாணிபம் பண்றவங்க, வியாபாரம் பண்றவங்க, தொழில் பண்றவங்க. இவங்களெல்லாம் 3வது வர்ணமா வைசியர்னு சொல்றாரு. இங்க இதுவரைக்கும் பிரச்சனை இல்லை. இப்ப 4வது இதுதான் பெரிய பிரச்சனையா இருக்கு. ஏன்னா சூத்திரர்கள் அப்படின்னு ஒரு பிரிவு காலில் பிறந்ததாக பகவான் சொன்னதா சொல்றாங்க. காலில் பிறந்த சூத்திரர்கள் இவங்க யாரு? தொழிலாளர்கள். ஆனா இந்த 4 வர்ணத்துக்கும் பகவான் ஒரு கண்டிஷன் சொல்லியிருக்காரு. என்ன? பிராமணர்கள், தலையில் பிறந்தவர்கள் பிராமணர்கள், அவங்களுக்கு என்ன சொல்லியிருக்காரு? அறிஞர்கள், பூசாரிகள், கல்வி பணியாளர்கள், வேத விற்பனர்கள், இவ்வளவு வரும் பிராமணர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்தது என்ன? சத்திரியர்கள். சத்திரியர்கள்னா அரசன் மட்டும் இல்ல, போர்படை வீரர்கள், நாட்டை காப்பவர்கள், எல்லாருமே அதுல வருது, சத்திரியர்கள். அடுத்தது வைசியர்கள், வாணிபம் பண்றவங்க, விவசாயம் பண்றவங்க, ஆடு மாடு மேய்ப்பவங்க, இவங்க எல்லாருமே எதுல வருது? வைசியர்ல வருது. அப்ப இதுல முதல்ல தலையில் பிறந்தவன், அடுத்த சத்திரியன் மார்பில் பிறந்தவன், 3வது தொடையில் பிறந்தவன், இந்த 4வது சூத்திரர்கள் என்கிற தொழிலாளர்கள் காலில் பிறந்தவர்னு பகவான் சொல்றார். நல்லா புரிஞ்சுக்கணும். இப்ப இங்க என்ன பிரச்சனை போச்சு? எங்களை மட்டும் அது நீ கால்னு சொல்லுவியா? காலில் பிறந்தவனா அங்க தாழ்ந்தவனா அப்படின்னு ஒரு குரூப் பேசுது. நான் கேக்குறேன், இறைவன் கிட்ட பெரிய விஷயமே கால் தான், பாதம் தான். இறைவனுடைய பாதம் தான் முக்கியம். தலையை விட, அவருடைய மார்பை விட, தொடையை விட இறைவனுடைய திருப்பாதம் தான் நமக்கு முக்கியம். அதான முக்கியம். அடுத்தது, ஒரு இறைவன் கிட்ட, இவ்வளோ பெரிய அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகர் கிட்ட பேதம் இருக்குமா? இது உயர்ந்தது, இது தாழ்ந்தது, இது உயர்ந்ததுங்கிற பேதம் கடவுள்கிட்ட இருக்குமா? இருக்காது, நிச்சயமா இருக்காது. படைப்புல அவன் வேறுபாடு காட்டுவானா? காட்ட மாட்டான். எல்லாரையும் ஒன்னாதான் படைச்சிருக்கான். நீங்க முதல்ல புரிஞ்சுக்கோங்க. நான் ஏற்கனவே சத்தங்கள்ல சொல்லுவேன், நீ குறைஞ்சவன், இவன் உயர்ந்தவன், இவன் தாழ்ந்தவன், உனக்கு புத்தி இல்லை, இவனுக்கு புத்தி இருக்குங்கிற வித்தியாசமே கிடையாது. நீங்க எவ்வளவு தூரம் உங்களை முன்னெடுக்கிறீங்கிறத பொறுத்தா இருக்கு. எல்லாரும் ஒன்னாதான் படைச்சிருக்காரு. ஒரு எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடுற மாதிரி சிவகுமாராலையும் பாட முடியும். பாடுற மாதிரி சிவகுமாராலையும் பாட முடியும். நடராஜனாலையும் பாட முடியும், ரிஷியாலையும் பாட முடியும். ஆனா அவங்க அந்த முயற்சி எடுக்கல. நான் முயற்சி எடுத்தேன், பாடுறேன். அவ்வளவுதான் வித்தியாசம், வேற ஒண்ணுமே இல்ல. எல்லாரும் சுகி சிவம் மாதிரி
பெரிய பட்டிமன்ற பேச்சாளர் மாதிரி அண்ணா மாதிரி பேச முடியும், இவங்களாலையும் பேச முடியும். நீங்க இப்ப மைக்கு முன்னுக்கு பேசுறதுக்கு தயங்குறீங்க, ஐயோ நான் இல்ல ஐயோ நான் பேசல. உங்களாலையும் பேச முடியும். நான் அந்த முயற்சி எடுத்தேன் பேசுறேன். எனக்கு 50 பேர் மத்தியில பேசுறதுக்கோ 1000 பேர் மத்தியில பேசுறதுக்கோ பெரிய அறிஞர்கள் சபையில பேசுறதுக்கோ எனக்கு எந்த தயக்கமும் கிடையாது. நான் பேசுவேன். ஏன்னா நான் அந்த முயற்சி எடுத்திருக்கேன். நீங்க அந்த முயற்சி எடுக்க மாட்டேங்கிறீங்க, அவ்வளவுதான். விஜயா கூட பேசிட்டா, பேசி உலக அளவுல ஃபேமஸ் ஆயிட்டா. 13,000 பேர் அவளுக்கு பேச்ச பார்த்து 600 பேர் அவளுக்கு லைக் போட்டிருக்காங்க. அவ்வளவு அழகா பேசியிருக்கா. அப்போ முயற்சி தான். இறைவன் படைப்புல எந்த வேறுபாடும் கிடையாது. சரி, இப்ப வந்துரும், சீக்கிரம் முடிச்சிரும். இறைவன் வேதம் பார்க்காதவனா இருந்தால் ஏன் இந்த தொழிலாளர்கள் என்கிற சூத்திரர்களை ஏன் காலுன்னு அவர் சொன்னாரு? காலில் பிறந்தவன் ஏன் சொன்னாரு? யோசி. நீங்க எல்லாம் மூளையை இப்படித்தான் வேலை பார்க்க வைக்கணும். கற்றலிலும் படித்தலிலும் கேட்டலிலும் சிந்தித்தலே புத்திசாலித்தனம். எனக்கு பகவான் அருள்கிற ஞானம் இதுதான். ஏன் இருக்கணும்? நேத்து பகவான் எனக்கு இந்த உத்தரவை தந்த உடனே நான் சிந்திக்க ஆரம்பிக்கிறேன். ஏன் அப்படி இருக்க முடியும்? தலையில் பிறந்தவன் அவன், நெஞ்சில் பிறந்தவன் இவன், தொடையில் பிறந்தவன் இவன். ஏன் காலில சூத்திரர்கள் சொன்னாரு? அப்ப சூத்திரர்கள் தாழ்ந்தவர்களா? இறைவன் தாழ்ந்தவன் ஒரு இனத்தை படைப்பானா? அவன் படைப்புல அந்த பேதம் இருக்குமா? அப்படி சிந்திச்சு பார்த்தா உண்மையாவே சூத்திரர்களை தான் உயர்ந்தவர்களாக படைச்சிருக்கார் பகவான். சூத்திரர்கள் தான் உயர்ந்தவர்கள். அதுல ஒரு பாயிண்ட் சொல்றாரு, 4வது பாயிண்ட். ஒவ்வொருத்தருக்கும் வேத விற்பனை அவன் இவன் சொல்லிட்டு இந்த சூத்திரர்கள் என்ன சொல்றாரு? இந்த 3 வர்ணத்தாருக்கும் உதவி செய்பவர்கள் சேர்த்திருக்காரு. இந்த 3 வர்ணத்தாருக்கும் உதவி புரிபவர்கள், சேவை புரிபவர்கள் போட்டிருக்காரு. எப்படி சேவை செய்ய முடியும்? நீதான் காலில் எல்லாம் பிறந்திருக்க, அப்புறம் இவங்கெல்லாம் உயர்ந்தவங்கல்ல, எப்படி நீ சேவை செய்ய முடியும்? ஆனா இறைவனுடைய படைப்புல அங்கதான் ஒரு சூட்சமும் இருக்கு. தலையில் பிறந்த ஒரு விஷயமே கிடையாது, நெஞ்சில் பிறந்த ஒரு விஷயமே கிடையாது. காலில் பிறந்தவன் தான் இந்த 3 பேரையும் செயலாற்ற வைக்கிறான். எப்படி? இங்கதான். அதனாலதான் நம்ம இந்த யோகி ராம் சரத்குமார் நாம பிரச்சார குடியில வெறும் ஆன்மீக ஆசிரமம் நம்ம சொல்றோம் இல்ல, ஆன்மீக அறிவியல் அறிவு மையம். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அறிவியலோடு நாம திங்க் பண்ணி பார்க்கணும். நம்முடைய இந்து சமயத்துல ஒவ்வொரு விஷயமும் அறிவியலோடு பின்னப்பட்டிருக்கு. ஆன்மீகம் எல்லாமே அறிவியலோடு தான் கலந்து வருது. இந்த புரிதல் இல்லாத ஜனங்கள் தான் ஆன்மீகத்தை மூடப்பழக்கம் நினைக்கிறாங்க. ஏன் பகவான் சூத்திரர்களை காலில் படைத்தேன், காலில் பிறக்க வைத்தேன் சொல்லி இந்த 3 பேருக்கும் நீ சேவைகள் செய்ய வேண்டும், இந்த 3 பேருக்கும் உதவிகள் செய்ய வேண்டும் ஏன் சொன்னாரு? உங்களுக்கு எல்லாம் இதயம் எங்க இருக்கு? இதயம் எங்க இருக்கு? இடது பக்கம் இருக்கு. எல்லாரும் வச்சிருக்கீங்களா? பத்தியமா பத்திரமா? இல்ல யார்ட்டையும் கொடுத்துட்டீங்களா? பக்கத்து வீட்டுல யாரும் கொடுத்துட்டீங்களா? நடராஜன் விஜய் அவட்ட ஸ்ரீபிரியாட்ட கொடுத்துட்டான், ஸ்ரீபிரியா நடராஜன் கொடுத்துட்டா. எல்லாருக்கும் இதயம் பத்திரமா இருக்கு. சரி, நம்ம உடம்பு செயலாற்ற இதயம் எவ்வளவு முக்கியமா? நம்ம உடம்பு செயலாற்ற இதயம் எவ்வளவு முக்கியம்? இதயம் இல்லைன்னா ஆளு க்ளோஸ். இதயம் தான் 24 மணி நேரமும் 365 நாளும் நீ உறங்கினாலும் உறங்காட்டாலும் சாப்பிட்டாலும் சாப்பிடாட்டாலும் அது செயலாற்றிட்டே இருக்கு அந்த இதயம். அந்த இதயம் செயலாற்றலைன்னா உன்னுடைய வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. நீ உறக்கத்துல கூட ஃபுல்லா தண்ணி அடிச்சுட்டு படுத்திருக்கவனுக்கு கூட அந்த இதயம் அது விடாம அதுக்கு வேலையை செய்துகிட்டே இருக்கு, இறைவன் மாதிரி. அதனாலதான் அது இதயம். இறைவன் செய்யக்கூடிய அந்த வேலையை அது உள்ள இருந்து செய்யறதுனாலதான் அதுக்கு பேரு இதயம். சரி, இப்போ தலை மார்பு தொடை எல்லாம் போயிட்டுலையா? ஏன் காலில் சூத்திரனை படைத்தான் அப்படின்னா, நம்முடைய அறிவியல் சொல்கிறது சமீப காலத்திலே ஒரு மனிதனுக்கு 2 இதயம் இருக்கிறது. எங்க ஏன் சாமி ஒரு இதயம் தானே அங்க இருக்கு? யார் சொன்னா 2 இதயம்னு? சமீப காலத்துல நான் ஏன் எந்த நோயும் இல்லாம இருக்கிறேன்? நான் ஏன் எந்த நோயும் இல்லாம இருக்கிறேன்? எனக்கே எந்த நோயும் இல்லை. என்னமா எனக்கு 2 இதயம் இருக்கு. ஒரு இதயத்தை அங்க ஒரு பொம்பளை கொடுத்து வச்சிருக்கேன், ஒரு இதயத்தை நான் வச்சிருக்கேன். எல்லா மனிதர்களுக்கும் 2 இதயங்கள் இருக்கிறது. அதைத்தான் பகவான் படைத்தலில் அவன் பெரியவன். அவன் ஏன் காரண காரியம் இல்லாம எதையும் படைக்க மாட்டான். ஏன் சூத்திரர்கள் என்கிறவங்களை காலில் படைத்தான்னா உண்மையிலே அவங்கதான் உயர்ந்தவங்க. சமீபத்திய விஞ்ஞானம் சொல்கிறது ஒவ்வொரு மனிதனுக்கும், மற்ற உயிரினங்களுக்கு கிடையாது, ஒவ்வொரு மனிதனுக்கும் 2 இதயங்கள் இருக்கிறது. அதில் 2வது இதயம் மிக முக்கியமானது. அந்த 2வது இதயம் எங்க இருக்குன்னா
உங்களுடைய கால் மசில்ல இருக்கு, கப் மசில்ல இருக்கு. இந்த 2 கால் மசில் இருக்குல்ல, கால்ல கீழே வரக்கூடிய மசில் பின்பக்கம் இருக்குல்ல, அந்த அந்த சதை பகுதியில் 2வது இதயம் இருக்கிறது. உங்களுக்கு எல்லாம் நோய் இல்லாம நீங்க இருக்கணும்னா அந்த மசிலை ஸ்ட்ராங் பண்ணணும். இப்ப எனக்கு காலை பார்த்தீங்கன்னா அந்த மசிலை நீங்க பிடிக்கவே முடியாது, அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும். அந்த மசில் ஸ்ட்ராங்கா இருந்தா உன் உடம்புல எந்த வியாதியும் வராது. அந்த மசில் ஸ்ட்ராங் இல்லைன்னா உங்களுக்கு ஹார்ட் அட்டாக், பிபி எல்லாமே வரும். கப் மசில், அந்த மசில் 2வது பெரிய இதயம் அந்த கால் மசில்ல இருக்கு. இப்ப நீ நல்லா புரிஞ்சுக்க, யாரு அது? யாரு? 2வது இதயம் காலில் இருக்கிறது. நல்லா புரிஞ்சுக்க. ஊட்டி மலையில ஒரு ட்ரெயின் ஏறுதுன்னு வையேன், ஊட்டி மலையில ஒரு ட்ரெயின் ஏறுதுன்னு வையேன், அது ஃப்ரண்ட்ல மட்டும் இன்ஜின் இழுத்துட்டு போகாது, பின்னாடி இருந்து ஒரு இன்ஜின் தள்ளும். பின்னாடி இருந்து ஒரு இன்ஜின் தள்ளுனாதான் அது மேல ஏறும். நம்ம காலில் இருக்கக்கூடிய சூத்திரன் என்கிற அந்த மசில், அந்த இதயம் தான் நம்முடைய ஒட்டுமொத்த உடம்பையும் செயலாற்ற வைக்கிறது. காலில் இருந்து அது வேலை செய்யுது. அதனாலதான் பகவான் சொன்ன, நீ மற்ற 3 பேருக்கும் உதவியாக இருக்க வேண்டும். அந்த காலில் இருக்கக்கூடிய கப் மசில் தான் நம்முடைய தொடை, நம்முடைய இதயம், நம்முடைய தலை எல்லாவற்றையும் வேலை செய்ய வைக்குது. உனக்கு இப்ப ஹார்ட் சர்ஜரி பண்ணனா கூட காலில் இருந்தா வெயின் போடுவாங்க. உனக்கு இங்க இதயத்துலதான் ஆபரேஷன் பண்ண போறான், ஆனா காலில் இருந்தா வெயின் போடுவான். உங்களுக்கு இங்க பிளாக் வந்துட்டுன்னு வையேன், இந்த பக்கத்துல மரமுடிப்புல இருக்க ஹாஸ்பிட்டல்ல எங்க இருந்து வெயின் போடுவான்? கால்ல இருந்தா, கால் நரம்புல இருந்தா போடுவான். ஒரு கம்பிய, நீள கம்பிய கால் நரம்புல இருந்தா போட்டு இங்க அடைச்சிருக்கிற பிளட்டை எடுப்பான், அடைச்சு வச்சிருக்க பிளட்டை எடுப்பான். அப்போ சூத்திரன் என்பது உயர்ந்த இனம். கால்ல தான் எல்லாமே இருக்கு. இந்த 3 இயக்கங்களும் இயங்குறதுக்கு உங்க கால்ல இருக்கக்கூடிய கப் மசில் என்கிற அந்த இதயம் தான் வேலை செய்யுது. 2வது இதயம் அந்த கப் மசில். அந்த கப் மசில நீங்க ஸ்ட்ராங் பண்ணணும். பண்ணுனா உங்க உடம்புல எந்த வியாதியும் வராது. 2வது இதயம் தான். எப்படி நீங்க இந்த இதயத்தை பாதுகாக்கணுமோ அதே போல கால்ல இருக்கிற மசில் ரொம்ப முக்கியம். அது 2வது இதயம். இப்ப சொல்லு, அந்த சூத்திரர்களை காலில் படைத்து நீ மற்ற 3 பேருக்கும் சேவை செய்ய வேண்டும்னு பகவான் சொன்னார். அந்த கஃப் மசில் இல்லைன்னா இவங்க யாருமே இல்ல, இவங்க யாருமே இல்ல. ஆனா இந்த சமூகம் என்ன செய்துட்டுன்னா, சத்திரியர்னு ஒரு ஜாதி கிடையாது, வைசியர்னு ஒரு ஜாதி இருந்தாலே தெரியாது, சூத்திரர்னு ஒரு ஜாதி கிடையாது. அதை மட்டும் ஒரு ஜாதியா வச்சுட்டான் பாத்தியா, அதை மட்டும் ஒரு ஜாதியா வச்சுக்கிட்டான். பூநூல் போட்டவன் எல்லாம் பிராமணன் கிடையாது. அப்படி பார்த்தா நானும் பிராமணன் தான், அண்ணனும் பிராமணன் தான். நாம இந்த வேலையை தான் செய்யறோம். இஸ்கான் என்கிற அமைப்புல ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா இயக்கத்துல அவங்களுக்கு குறிப்பிட்ட பிராக்டிஸ் கொடுத்து அவங்களுக்கு பூநூல் போட்டு விடுறாங்க. நீங்களும் பிராமணன் தான். பிராமணர் என்பது ஜாதி அல்ல, அது ஒரு வர்ணம். யார் யார் இறை சேவையை, இறைவனுக்கான நாமத்தை யார் யார் கல்வி சம்பந்தப்பட்ட செய்யறாங்களோ அவங்க. இப்ப புரிஞ்சுக்க, சூத்திரன் என்பது ஒரு உயர்வான, இந்த 3 இதற்கும் குறைவே இல்லாத ஒரு உயர்ந்த இடத்தில் இருப்பதா சூத்திரன். இவங்களா இன்னைக்குள்ள சமூகத்துல அதை தாழ்ந்தவன் குறைஞ்சவன் சொல்லி வச்சுட்டாங்க. அப்படி கிடையாது. இன்னைக்கு காலில் இருக்கக்கூடிய 2வது இதயம் இல்லைன்னா இன்னைக்கு மனித வாழ்க்கை இல்லைன்னு விஞ்ஞானம் சொல்லுது. அத்தனை டாக்டர்ஸும் கான்பிடன்ஸ் அதான் பேசுறான். உங்க கஃப் மசில ஸ்ட்ராங் பண்ணுங்க, உங்க கஃப் மசில ஸ்ட்ராங் பண்ணுங்க. நீங்க வெறுமனே நடந்தா ஓடனா ஸ்ட்ராங் ஆகாது, அதுக்கு வேற ஒரு எக்ஸசைஸ் இருக்கு. அதை டெய்லி பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, இப்ப நீங்க அந்த மசில பிடிச்சீங்கன்னா தெரியும் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும். உங்க மசிலாம் கொலகொலான்னு இருக்கும். அதை பிடிச்சிட்டீங்கன்னா என்ன போல ஒரு வியாதி இல்லாம இருக்கலாம், ஒரு நோய் இருக்காது, எந்த நோயும் இருக்காது. என்னமா அப்புறம் படிப்போம், அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். அப்போ இப்ப புரிஞ்சுக்கோங்க, இறைவனின் படைப்பில் பேதம் இல்லை. இறைவனின் படைப்பில் ஒவ்வொரு படைப்பும் உயர்ந்தவே. எப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஆன்மீகத்திலோட அறிவியல் சம்பந்தம் இருக்கோ, இந்த வர்ண படைப்பிலும் ஒரு மிகப்பெரிய அறிவியல் இருக்கு. மனிதனின் கால் உயர்ந்தது, ஒரு ஞானியின் கால் உயர்ந்தது, ஒரு இறைவனின் பாதம் உயர்ந்தது. அந்த பாதத்தில் தான் ஒட்டுமொத்த சக்தியும் இருக்கிறது. அப்போ நம்ம எல்லோரையும் காக்கின்ற, உதவுகின்ற ஒரு ஆற்றல் அவனிடத்தான் தான் இருக்கு, சூத்திரங்கிட்டதான் இருக்கு. அதனால சூத்திரன் தாழ்ந்தனா உயர்ந்தவனா? உயர்ந்தவன். இவனுக்கு மூளை மட்டும் போதும், ஆனா இவன் தான் ஒட்டுமொத்த 3 வரையும் பிடிச்சு காப்பாத்தி தூக்கி நிறுத்துறவன் இவன் தான். அதனாலதான் இறைவன் அவனை படைக்கிறப்போ நீதான் மற்ற 3 பேருக்கும் உதவ வேண்டும் அப்படின்னு சொன்னார். நல்லா புரிஞ்சுக்க. ஒரு சூத்திரன் கால்ல சக்தி இல்லைன்னா ஒரு அரசனால, ஒரு சத்திரியனால போர் முடிய முடியாது. வடிவேல் ஒரு படத்துல சொல்லுவாங்கல்ல, பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக்குமா. பேஸ்மெண்ட் வீக்கா இருந்தா ஒண்ணும் பண்ண முடியாது. அப்ப சூத்திரன் உயர்வானவன். இனிமேலாவது உங்க பக்கத்து வீடுகளை சொல்லுங்க, சூத்திரன் தான் உயர்ந்தவன், இவன் எல்லாம் இல்ல. அவனுடைய அந்த இதயம், 2வது மனித இதயம் இல்லைன்னா இவன் ஒருத்தனுமே இங்க இல்லப்பா.
சூத்திரன் தான் கடவுள் படைப்பிலே உயர்ந்தவன், ஆனா அந்த சமூகம் அவனை தாழ்ந்தவன் சொல்லி வச்சிருக்கு. இப்ப தெரியும் உங்களுக்கு. அப்போ ஒரு மனிதனுக்கு 2 இதயங்கள் இருக்கிறது. ஒரு இதயம் இங்க, இரண்டாவது இதயம் கஃப் மசில், அந்த மசில் இருக்கு. எல்லாரும் அந்த மசிலை ஸ்ட்ராங் பண்ணுங்க. அந்த மசிலை ஸ்ட்ராங் பண்ணீங்கன்னா உங்க உடம்புல ஒரு வியாதி வராது. அனதர் ஒன் மேட்டர் என்னன்னா, நீங்க எங்களுடைய மெடிக்கல் இதுல, எங்களோட டாக்டர் சைட்ல உங்க முதுகு வலி, கால் வலி, இடுப்பு வலி எல்லாத்துக்கும் காரணம் உங்க மசில் ஸ்ட்ராங்கா இல்லாதனாலதான். அந்த மசில் வயதாக எலும்புல ஒட்டிக்கிட்டு இருக்கிற அந்த மசில்னா என்னது? சதை. அந்த சதை தளர்ந்துகிட்டே போகும். அது தளர உங்க எலும்புகள் எல்லாம் வலிக்க ஆரம்பிக்கும். அப்ப நீங்க மசிலை ஸ்ட்ராங் பண்ணணும். இந்த மசிலை ஸ்ட்ராங் பண்ணணும், கை வலி வராது. குனிஞ்சு எடுத்து வெயிட் தூக்கணும், அப்ப முதுகு வலி வராது. முதுகுல அந்த எலும்பு ஒட்டிடும் சதை. இப்ப இங்க இப்படி பிடிச்சா ஸ்ட்ராங்கா மசில் வந்து நிக்குதுல்ல, இந்த மசில் நிக்கிறதுனாலதான் கை வலி இல்லை. இந்த மசில் இல்லைன்னு வை, இங்கெல்லாம் வலிக்கும். அப்ப இந்த மசிலை ஸ்ட்ராங் பண்ணணும். குனிஞ்சு நிமிர்ந்து வெயிட் தூக்குனாதான் முதுகுல உள்ள மசில் அந்த எலும்போட பிடிக்கும். உங்களுக்கு வயசாக அந்த மசில் எலும்புல இருந்து விலகும். இந்த சத பகுதியை சொல்றேன். இந்த சத பகுதி இருக்கு இல்லையா, அந்த சத பகுதி இருக்க பாரு, இவ்வளவு ஸ்ட்ராங் இருக்கணும். இருத்த முடியாது, இருத்தக்கூடாது, அவ்வளவு ஸ்ட்ராங்கா நீங்க வச்சிருக்கணும். அப்ப இது வைக்க உங்களுடைய எலும்பு பலம் பெறும். இதெல்லாம் இல்லாம மொழுன்னு இந்த ஒரு மாதிரி நீங்க இருக்கிறதுனாலதான் எல்லா இடத்துல வலி. ஆமா, இங்க வலி, அங்க வலி, முதுகு வலி. அப்போ மொத்தத்திலே இறைவனுடைய படைப்பு சிறப்பு. இறைவன் பேதமற்றவன். இறைவன் யாரையும் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் அவன் படைக்கல. ஒவ்வொரு விஷயத்திலையும் 1000 அறிவியலை வச்சிருக்கிறான் இறைவன். இதை நாம் உணர்ந்து கொண்டால் இறைவனை நாம் எப்படி கொண்டாடணும். ஆனா அவ்வளவு சூத்திரமாரி மதம் மாறி போயிட்டான். நம்ம சாமியை குறை சொல்லிட்டு. ஆனா அவன் இவன் தான் உயர்ந்தவனா படைச்சான். இவனுக்கு சொல்லி கொடுக்க ஆள் இல்லை, அவ்வளவுதான். சரி, யோகி ராம் சரத்குமார் ஜெயன் ஜெனிட்டா பரவ வீடியோல